இன்னைக்கு முட்டை மட்டன் பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் முதியவர்களுக்கு சமைச்சு கொண்டே கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் அள்ளி போடலாம். நாங்கள் அகப்பையில் அள்ளி போடுறதா உங்களுக்கு தெரியுதே தவிர சட்டியில் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேது. எங்கள் சட்டியில் ஒவ்வொரு பருக்கையும் காரணம் நீங்கள் தான். எங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்க வந்தால் எங்கள் சட்டி நிறைஞ்சி பருக்கு நிறையாவது. அதை தான் நாங்கள் கொண்டே சமைச்சு கொண்டே கொடுக்குறோம். அதனால் அந்த வாழ்த்து முழுக்க உங்களுக்கு தான் சரி. நம்ம எப்பவுமே மாதம் வர்ற வருமானத்தில் முதல் சமையல் நம்ம பார்வையாளருக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, உங்களுக்காக நாங்கள் சமைச்சு கொண்டு கொடுப்போம். அவங்க வயிறார சாப்பிட்டு நெஞ்சார்ந்த வாழ்த்துனாங்க அப்படின்னா அந்த வாழ்த்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேரணும் நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். இது போக நம்ம வீடியோலாம் யாராவது பார்த்தவங்க, லைக் பண்ணவங்க, டிஸ்லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வாழ்த்து போய் சேரணும்னு நாங்கள் இறைவனை வேண்டி எங்கள் பணியை தொடங்குறோம். அதாவது நாங்கள் பண்ணுறது சரியா தப்பா தெரியல, மொத்தம் எங்கள் மனசுக்கு தோன்றதை எங்கள் மனசாட்சியோடு பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி. சரியான கூத்து ஒன்று. கல்லுப்பு, இருக்கிறா என்னாங்க அத ஐயா தாத்தா 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 மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு நெய், பட்டை வகை, கருஞ்சீரகம், புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை,
தக்காளி, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, ஆட்டுக்கறி, கல்லுப்பு, பிரியாணி மசாலா அரைக்க போகிறேன். பிரியாணி மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மட்டும் தான் சேர்க்குறேன். பட்டை வந்து இனிப்பு சுவையை கொடுக்கும், கிராம்பு வந்து காரம், ஏலக்காய் வந்து மனம் கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு சுவையான மட்டன் பிரியாணி கொடுக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிடுவோம். அம்மியில் அரைச்ச பிரியாணி சாந்து, தண்ணீர், பிரியாணி அரிசி, புதினா, மல்லித்தழை, சுத்தமான பசு நெய், மட்டன் அப்படியே செம்மையாக பஞ்சு மாதிரி இருந்தது. பிரியாணி ரெடியாக இருக்குது. ருசி பார்த்துட்டு பரிமாற போகிறோம். ஆஹா, மட்டன் வேக வைக்கும்போதே மனம் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. எப்படா ரெடியாகும் உட்காந்தே இருந்தோம். மட்டன் ரெடியாகணும். இந்த மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. இது முட்டை
அப்படியே அண்ணா அடுக்குங்க. இந்த பழங்கள்லாம் சாப்பிடும் போதே வச்சு கொடுக்கலாம். ஆனா இப்ப ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்சதை சாப்பிட்டு மிச்சத்தை வச்சிருந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தோம். இது எல்லாம் உங்களால தான் முடிஞ்சது. பாராட்டு பூரா உங்களுக்கு தான் வந்து சேரணும். ஆதரவு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுமக்களாகிய நீங்க கொடுக்குற ஆதரவுனாலதான் உங்களுக்கு வயிறார சாப்பாடும் பழங்களும் பேர் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன்.